கடைசியாக ஒரே ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லின உடனே இந்த உபன்யாசம் நிறைவடைகிறது. இது எது குறித்த மந்திரம் அப்படின்னா, வாழ்விலே நம்ம எல்லாரும் எதற்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம்? மன நிம்மதி போகணும், இல்லைன்னா வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அது இந்த மந்திரம் எவ்வளோ சுபாஷிதானி அப்படிங்கிறது இந்த மந்திரம் வர்றது. வாணி ரசவதி யஸ்ய யஸ்ய சமவதி கிரியா லக்ஷ்மிஹி தானவதி யஸ்ய சஃபலம் தஸ்வ ஜீவிதம். சுருக்கமாக மந்திரத்தை அர்த்தம் சொல்லிடுறேன், அதோட இந்த உபன்யாசம் நிறைவடைஞ்சிடும். இது என்ன சொல்கிறா அப்படின்னா, வாணி ரசவதி யஸ்ய, யாருக்கெல்லாம் இனிமையான குரல் இருக்கிறதோ, இனிமையான குரல்னா உடனே பாடகர் மாதிரி பாடுறதில்ல, யாராவது கேட்டாக்க என்ன பண்ணணுமா? ரம்யமாக இருக்கணுமா. அப்போ என்ன அர்த்தம்? ஞானம் பொருந்தி பேச வேண்டும். அப்போ உள்ளே கொண்டு போய் சாக்கடையையும் குப்பையும் கொட்டி வச்சுருந்தோன்னு வைங்க, என்னதான் பல்லு தேய்ச்சிட்டு பேசினாலும் வாய் மணக்கலாம், ஆனால் சொற்கள் மணக்காது. அப்போ என்ன பண்ணணுமா? சொற்கள் மணக்க வேண்டும். எப்படி மணக்கும்? நல்ல விஷயங்களை உள்ளே போடணும். இது முதல் அர்த்தம். இரண்டாவது, எஸ்ய ஸ்ரமவதி கிரியா, நாம் எந்த வேலை செய்தாலும் என்ன பண்ணணுமா? கஷ்டப்பட்டு செய்தே ஆக வேண்டும். கஷ்டப்பட்டனா உடனே கஷ்டப்பட்டு செய்யறதில்லை, நாம் இஷ்டப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சிரமமே நமக்கு கொஞ்சம் கூட தெரியாதான். எப்போ நமக்கு சிரமம் தெரியும்? என்னடா இங்கே வந்து ஒத்துட்டோமே, வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா இந்த மனுஷன் வேறு பேசிட்டு சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினச்சோன்னு வைங்கோ, சிரமமாக இருக்கும். அதுவே ஆறி போனால் பரவாயில்ல, ஒரு நாள் தானே அப்படின்னு நினச்சோன்னு வைங்கோ, என்ன பண்ணும்? நமக்கு அந்த பிரசாதமே சூடாக இருக்கும். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்களேன், இன்றைக்கி சூடாக இருக்கா இல்லையான்னு. அப்போது எந்த வேலையை நாம் செய்தாலும் அந்த வேலையிலே என்ன பண்ணணும்? முழு மூச்சுடன் செய்யும் பொழுது கஷ்டம் இஷ்டமாக மாறும். இது இரண்டாவது. மூன்றாவது, லக்ஷ்மிஹி தானவதி யஸ்ய. இப்போ இந்த ரெண்டுத்தையும் பண்ணும்போது நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் இல்லையா, செல்வம் கிடைக்கும் இல்லையா. அந்த லக்ஷ்மியை என்ன பண்ணணுமா? தானவதி யஸ்ய, உடனே கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு எவ்வளோ வட்டி வருது, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு எவ்வளோ நமக்கு வரப்போகிறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறோமா, உடனே ரியல் எஸ்டேட்டில் போடுறோமா, அப்படி பார்ப்பதில்லை. நாம் 10,000 சம்பாதிக்கிறோமா, 10 ரூபா யாருக்காவது தானம் கொடுக்க முடியுமா? இல்லை என்னால் 10 ரூபா கூட கையில் காசு இல்லையா, நான் ஒருத்தர் வீட்டில் 10 பாத்திரம் தைக்கிறேன்னா என்னால் அரை மணி நேரம் யாருக்காவது என்னோட உடம்பை பிரயாசப்படுத்தி ஒரு உதவி பண்ண முடியுமா? அப்படி இருக்கணும் சிந்தனை. எங்குங்க எனக்கே கடன் கஷ்டம் தாங்க முடியல, நானே படாத பாடுபட்டு வட்டியை குறைப்பாரான்னு சிவபெருமான்கிட்ட கேட்க வந்திருக்கேன். இப்போ போய் நீங்கள் என்னமோ யாருக்காவது பண்ணுன்னா, நம்ம பிறருக்கு யோசிக்கும் பொழுது, தண்டியடிகள் போன முறை பார்த்தோம், பிறருக்காக குளத்தை தூர்வார வேணும்னு நினச்ச உடனே என்னாச்சு? அவருக்கு குளத்தில் முழுகி எழுந்த உடனே கண்ணு வந்தது. இந்த இடத்துல அவர் என்னதான் வந்து சூது விளையாடி இருந்தாலும் அவருடைய நோக்கம் உன்னதமாக இருந்த காரணத்தினாலே அவருக்கு என்ன கிடைச்சது? சிவலோக பதவி கிடைச்சது. அது மாதிரி இந்த வாழ்விலே நாம் வெற்றி பெற வேண்டுமா? அப்போ என்ன பண்ண? இந்த 3 விஷயம்: இனிமையாக பேச வேண்டும், இரண்டாவது நாம் சிரமமாக இருந்தாலும் எடுத்துக்கொண்ட சங்கல்பத்தை நிறைவு செய்ய வேண்டும், மூன்றாவது இது இரண்டின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை தர்மத்தின்படி செலவு செய்தாகவே வேண்டும். என்ன பண்ண முடியாது? நம்மளால் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாது. அப்போ இப்போ நான் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் நினைவில் நிறுத்தி நம் வாழ்விலே வெற்றினா, நான் தினம் நன்னா பேசணும், தினம் கஷ்டப்படணும், தினம் தானம் பண்ணணும். இது ஒரு நாள் வெற்றி அடைந்தால் போருமா? இன்றைக்கும் வெற்றி அடையணும், அப்போ நாளைக்கும் பண்ணணும், நாளன்னைக்கும் பண்ணணும். நாம் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணியாகணும்? இந்த 3ஐயும் செய்து கொண்டே இருந்தால்தான். ஏதோ வெற்றினா அப்படியே ஏதோ நான் 10 வருஷம் கழிச்சு ஒரு தொழிலை பெருசாக்கிட்டேன், அதெல்லாம் புற வெற்றி. புற வாழ்விலே கிடைக்கக்கூடிய வெற்றி யார் வேணால் பண்ணிவிடலாம். அகவாழ்விலே யார் ஒருவர் வெற்றி பெறுகிறாரோ அவருக்குத்தான் வாழ்விலே என்ன கிடைக்கும்? நிறைவு என்பது கிடைக்கும் என்று கூறி, இத்தனை நேரமும் இந்த உபன்யாசத்தை அழகாக கேட்ட இந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஒரே ஒரு கருத்தோடு இந்த எப்பொழுதும் போல இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள், மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள். இவ்விரண்டையும் களைய வல்லது இறைவனின் அருள். இந்த இறைவனின் அருள் நமக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா குருவின் துணை இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை இங்கே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கருணைவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.